அண்ணாவுக்கு அடங்கி இருக்கிறதுங்கிறது தான் சாதுக்களுடைய தர்மம். அது மகாட்சேமத்தை உனக்கு கொடுக்கும். லட்சுமண ஜேஷ்ட வசகோ பவேத். இது நம்ம குடும்பத்து வழக்கம். நாளா தானம் தீட்சாச்ச யஜ்ஞேஷு சனுத்யாகோ மிருதேஷு ஜேஷ்டனுவத்திஷ்டா. உத்தம குடும்பத்து லட்சணம், நம்ம சூரிய வம்சத்து லட்சணம் அண்ணாக்கு அடங்கி இருக்கிறது. அண்ணாவை தெய்வமா நினைக்கிறது. சாதுக்கள் காட்டா தானம் கொடுக்கிறது. யஜ்ஞம்னு சொன்னா உடனே உதவி பண்றது. தானம் தீட்சாச்ச யஜ்ஞேஷு, தீட்சை அடைகிறது யஜ்ஞத்திலே. யுத்தம் வந்தா உடனே உயிரை கூட பார்க்காமல் போய் எதிர்க்கிறது. இதெல்லாம் நம்ம குடும்பத்து வழக்கமாக்கம் என்று இப்படி சொன்னாலாம். மகாபாரதத்துல துரியோதனன் சொன்னான், திரௌபதிய அண்ணா வச்சு ஆடினது சரியில்லை, எங்களுக்கும் அவள் பத்னி, அவருக்கு வச்ச ஆட ரைட் இல்லேன்னு சொல்லிவிடட்டும் பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சாதேவனோ. இப்பவே திரௌபதியை மூட்டு விட்டுறேன்னு சொன்னான் துரியோதனன். ராஜாக்கள்லாம் துரியோதனனை ரொம்ப சந்தோஷிச்சு கொண்டாடினார். இப்படி தர்மத்தை துரியோதனை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டானேன்னு உடனே பீமன் எழுந்திருந்தான். என்ன சொன்னேன்னு காட்டான். எங்க அண்ணா திரௌபதிக்கு மட்டுமல்ல, எங்களுடைய புண்ணியம், எங்களுடைய தவம், எங்களுடைய உயிர், எங்களுடைய பொருள் எல்லாத்துக்கும் அவன் எங்க தர்மபுத்திரன் அதிபதினு சொன்னானா. ஈசோன புண்ணியதபதாம் ராணாநாமபிச்சேஸ்வர. புண்ணியம், தபசு, பிராணன், பொருள் எல்லாத்துக்கும் அவர் அதிபதி. எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் தர்மபுத்திரனானா. பீமனுடைய பக்தியை பார்த்து தர்மபுத்திரன் ஹோனு கதறிவிட்டார். பீமன் என்னமோ முரடனவன், முரட்டுத்தனமா பேசுவான். கொஞ்சம் காட்சி கொடுத்துட்டா இப்ப திரௌபதியை மூட்டு அனுப்பிச்சுடலாம். எந்த ஆபத்து வந்தாலும் வரட்டும், அண்ணாவை காட்டி கொடுப்பேனா. ஒரு 14 ரூபாய் கிடைக்கும், உங்க அண்ணாவை காட்டி கொடுத்தான்னா எனக்கு பிரதர் இல்லைன்னு சொல்லிவிடுவோம். போக்குறியா இருந்தா யோக்கியம் சொல்லுவனா?